السلام عليكم ورحمة الله وبركاته. وعليكم السلام ورحمة الله تعالى وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. ونشهد أن سيدنا ونبينا ومولانا وأعلانا محمدا عبده ورسوله. أما بعد، فقد قال الله تعالى: إن الله مع الصابرين. وقال نبينا صلى الله عليه وسلم: الصبر عند الصدمة الأولى، أو كما قال صلى الله عليه وسلم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. اللهم ألهمني في قلبي واهدني فيه. எல்லா புகழும் ஏக இறைவன் அல்லாஹ் ஒருவனுக்கு உரித்தாகட்டுமாக. சலாத்தும் சலாமும் கண்மணி நாயகம் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும், அருமை சஹாபாக்கள், பரிசுத்த குடும்பத்தார்கள், குறிப்பாக இந்த புனிதமான மஜ்லிஸில் சங்கமித்திருக்கிற மூத்த உலமாக்கள், சான்றோர்கள், நிர்வாக பெருமக்கள், ஆன்றோர்கள், தாய்மார்கள் அனைவர்கள் மீதும் எல்லாம் வல்ல இறைவனின் வற்றாத அன்பும் அருளும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். கண்ணியமான பெருமக்களே, நமதூருடைய ஒரு பாரம்பரியமான ஒரு நிகழ்வு. ஆரம்ப காலத்தில் நம்முடைய திண்டுக்கல் யூசுஃபியா அரபிக் கல்லூரியினுடைய எங்கள் ஹஜரத் கிபிலா நமதூர் ஆசான் அல்லாமா ஹலீல் அஹமது கீர்வு ரஹமத்துல்லாஹி அலை அவங்க ஈரோட்டில் இருக்கும்போது, அவங்க வர்றதுக்கு முதல் நாள் ஒரு 3 நாள் மீலாது விழா என்றெல்லாம் தொடங்கி ஒரு நீண்ட காலமாக தொடர்ச்சியாக ஒரு தொடர் பயான்களாக பெண்களும் செவிசாய்க்க வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த நேரத்தை குறிப்பிட்டு நம்முடைய நிர்வாகம் ஜமாத்தோடு இணைந்து செவ்வனே நிறைவேற்றி வருகிற நிகழ்வு சால சிறந்தது, மிக அத்தியாவசியமானது, மிக முக்கியமானது. இதை எடுத்து நடத்தக்கூடிய அனைத்து உள்ளங்களுக்கும் எல்லாம் வல்ல இறைவன் நீண்ட ஆயுளையும் நிறைவான பரக்கத்துகளையும் தருவானாக. இதை சங்கைப்படுத்தி அமர்ந்திருக்கிற ஆன்றோர்கள், சான்றோர்களுக்கு அல்லாஹ் இம்மஜ்லிஸின் பரக்கத்தினாலே தன்னுடைய எல்லா அருளையும் தந்து அவர்கள் வாழ்க்கையில் வளமும் நலமும் பெற்று வாழக்கூடிய நசீபை தருவானாக. பொதுவாக இந்த மஜ்லிஸுக்கு ஒரு சங்கை கொடுக்க வேண்டும், கண்ணியம் கொடுக்க வேண்டும். இது நபியுடைய மஜ்லிஸ், நபியுடைய வரலாற்றை பேசுகிற மஜ்லிஸ். மக்காவிலே பார்க்கிறோம், மக்கத்து மாநகரில் பெண்கள் எல்லாம் தங்கள் குழந்தைகளை மடியிலே அமர வைத்து நபியுடைய வரலாற்றை சொன்னார்கள். ஒரு பாட்டின் வழியாக, ஒரு கதையின் வழியாக, ஒரு தாலாட்டின் வழியாக இந்த வரலாறுகள் போய் சேர்ந்து தான் இன்று ஒரு மஜ்லிஸாய் அமைக்கப்பட்டிருக்கிறது. அப்படி இல்லைன்னு சொன்னா நபியினுடைய வாழ்க்கையின் ஒரு சின்ன அம்சம் கூட விடுபடாமல், பெருமானாருக்கு எத்தனை நரமுடி இருந்துச்சு? ஒரு கேள்வி. தங்கள் தாடிகளிலே, தங்கள் முடிகளிலே உள்ள மொத்த நரமுடி எத்தனை? இதை எண்ணி சொல்றதுக்கு வரலாற்றில் இடம் இருக்கிறது. 21 முடி இருந்தது என்று ஒரு சஹாபியும், என்னுடைய பார்வையில் 17 முடி தான் இருந்துச்சு. பெருமானாருக்கு இப்ப நமக்கெல்லாம் சின்ன வயசு நரைச்சிருச்சு, மருதாணியை போட்டு மறைச்சிட்டு உட்கார்ந்து இருக்கிறோம். ஆனா அன்னைக்கு நபியுடைய இளமை, நபியுடைய அந்த சக்தி, அல்லாஹு தஆலா மொத்த உடம்பு அந்த தலையிலும் தாடையிலும் 17 வெள்ளை முடியை தவிர வேற வெள்ளையே இல்லை அப்படின்னு சஹாபாக்கள் சொல்றாங்கன்னா, நபியை கூர்ந்து பார்த்த அந்த பார்வை, நபியை பார்க்கிற பார்வையுடைய நோக்கம் பார்த்தீர்களா?
எப்படி பார்க்கிறார்கள்? நபியுடைய தாடியில எத்தனை வெள்ளை முடி, நபியுடைய தலையில எத்தனை வெள்ளை முடி, அந்த அளவுக்கு சொல்லிட்டு இன்னும் சொல்லுவாங்க நபியுடைய வாழ்நாள் எத்தனை, சூரிய கணக்கில் எத்தனை, சந்திர கணக்கில் எத்தனை நாள், எத்தனை மணி நேரம் வாழ்ந்திருக்கிறார்கள். வரலாற்று ரீதியில் எண்ணிக்கை அடிப்படையிலே அரை மணி நேரம் 6 நாட்கள் 23,635 நாட்கள். நாட்களை என்கிறார்கள், நேரத்தை என்கிறார்கள். நபியுடைய வரலாறு அவ்வாறு பதியப்பட்டிருக்கிறது. நபியுடைய இரவுடைய அமல்கள் வரலாற்றிலே பதியப்பட்டிருக்கிறது. குடும்ப வாழ்க்கையில் தொடங்கி, வியாபாரத்தில் தொடங்கி, அரசியலை தொடங்கி, நபியின் வாழ்க்கையின் எல்லா பக்கங்களும் வெளிச்சமாயிருக்கிறது. வந்திருக்கிற வர இருக்கிற அத்துணை சந்ததிகளுக்கும் நபியின் வரலாறு மிக தெளிவாக இருக்கும். வாழ்க்கையை வழிகாட்டிக் கொண்டே இருக்கும். யாராவது சொல்லணும், நாங்கெல்லாம் வாழும்போது நிறைய பயான் கேட்டோம், அப்படியெல்லாம் பயான் பண்ணாங்க அன்னைக்கெல்லாம், அது செய்ய முடிஞ்சிச்சுப்பா. 2026 ஜெனரேஷன், இந்த ஜெனரேஷன்ல முடியாதுப்பா, அதெல்லாம் காலம் மாறி போச்சுப்பா, நபியுடைய சொல்லலாம் வேலைக்காகாது. சொல்ல முடியுமா? நபியுடைய அத்துணை அமல்களும் இரவும் பகலும் நடையும் உடையும் நபியுடைய சீரத் அனைத்துமே இன்னைக்கு வந்தா மட்டும் இல்லைங்க, எத்தனை ஃபேஷன் மாறட்டுமே, எத்தனை டிசைன் மாறட்டுமே, எத்தனை விஞ்ஞானம் வரட்டுமே, அத்துணை வளர்ச்சி வந்தாலும் கியாமத்து வரைக்கும் யார் வந்தாலும் சொல்லலாம், நான் யாரை போன்று வாழ்கிறேன்? நபியை போன்று. எப்படி ஒளி செய்கிறேன், தொடுகிறேன், வாழ்கிறேன், கொடுக்கிறேன், வைக்கிறேன், எடுக்கிறேன், நபியை போன்று என்று சொல்லுகிற அளவு யாராவது ஒரு தலைவர் காமிங்கன. இப்படி சொல்லணும். வழிகாட்டி எப்படி தெரியுமா? கூனு மிஸ்லனா, கூனு மிஸ்லனா, எங்களை மாதிரி ஆயிடுங்க, சொர்க்கத்துக்கு போயிடுவீங்க. ஒரு வார்த்தை, எங்களை மாதிரி ஆயிடுங்க, சொர்க்கத்துக்கு போயிடுவீங்க. நான் உலகத்தில் யாருடைய ஒரு பைசா எடுக்கவில்லை, யாருடைய உள்ளத்தையும் ஒரு வார்த்தையால் நோகடிச்சதாக என் வாழ்க்கையில் இல்லை. பெற்றோரை நான் பாதுகாக்காமலோ, கட்டிய மனைவிகளுக்கு அணிதிரித்தவனாகவோ, உடல் பிறந்தவர்கள் அண்டை வீட்டார்களை அனுசரிக்காததாகவோ ஒரு சின்ன வரலாற்றை காண முடியாது. வாழ்க்கையை முன்னாடி வச்சாங்க, நபித்துவம் கொடுக்கிறதுக்கு முன்னாடியும் வச்சாங்க. நான் உங்களுக்கு முன்னால் 40 ஆண்டு காலம் வாழ்ந்திருக்கிறேன். 40 ஆண்டு காலம் நபித்துவம் வரவில்லை, நான் நபியா வரல, ஒரு சாதாரண முஹம்மது என்கிற பெயரோடு உங்களோடு கடை வீதியிலே திருந்தேன், வீதிகளிலே அலைந்தேன். ஏதாவது ஒரு நாள் பொய் சொல்லி இருப்பேனா? ஏதாவது ஒரு நாள் இட்டு கட்டி இருப்பேனா? விளையாட்டாவது பேசி இருப்பேனா? யாருக்காவது தொந்தரவு கொடுத்திருப்பேனா? கேட்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். 40 ஆண்டு கால வாழ்க்கையை முன்னாடி வைத்து சவால் விட்டு பேசிய தலைவர் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சரி, வாழ்க்கையெல்லாம் வாழ்ந்து முடிச்சு மூத்தாகும் போது கேட்கிறாங்க, 63 வருஷம் வாழ்ந்துட்டேன், நான் கொண்டு வந்த 23 ஆண்டுகள் பணியை செய்து முடித்து விட்டேனா? ஹல் பல்லகுது வத்தைது, என் துதுவத்தை நிறைவேற்றி விட்டேனா? குறை செய்திருக்கிறேன்? சொல்லுங்கள் மக்களே. 1,24,000 சஹாபாக்கள் அரஃபாவுடைய திடலிலே இருக்கிறார்கள். அவர்களை முன்னோக்கி ஒட்டகத்தின் மேலே ஏறி சத்தமோடு கேட்கிறாங்க, யாராவது சொல்லுங்க, கொண்டு வந்த பணியில் மீதம் இருக்கிறதா? நிறைவேற்றி விட்டேனா? எல்லா சஹாபாக்களும் அத்தைத ரிசாலா பல்லக்தல் அமானா, அமானத்தை நிறைவேற்றி விட்டீர்கள் நாயகமே. பிறக்கும் பொழுதும் கலிமா விரலை பூமியை நோக்கி நீட்டிக்கொண்டு இந்த ஒற்றை விரலை ஒரு அல்லாஹ்வை உலகமெல்லாம் சொல்வதற்கு வந்திருக்கிறேன் என்று சொல்லி பிறந்தவர்கள், நுபுவத் கிடைக்கும் பொழுது சவால் விட்டவர்கள், மௌத்தாகும் பொழுது பரிபூர்ணப்படுத்தி விட்டேன் என்று சொன்னார்கள் என்றால், அத்தகைய தலைவருக்கான ஒரு விழாதான் மீலாது விழாக்கள். காலத்தின் கட்டாயம், வருகிற வாலிபர்கள் செவிசாய்க்க வேண்டிய விஷயங்கள். கண்ணியமான பெருமக்களே, நல்லதொரு தலைப்பை இங்கே இட்டிருக்கிறார்கள். பெருமானார் சந்தித்த சோதனைகளும் சாதித்த சாதனைகளும். சந்தித்த சோதனை என்று சொன்னால் கொடுக்கப்பட்ட நேரம் போதாது. வாழ்க்கையில் துவக்கத்தில் தொடங்கி மௌத்து வரை சோதனைகள் பட்டியலிடப்படுகிறது. வரிசையில் நின்று கொண்டிருக்கிற சோதனைகள்.
எம்பெருமானார் பிறப்பதற்கு முன்னால் 6 மாதத்துக்கு முன்பு தந்தை இறந்து போய் யத்தீம் என்கிற பெயர் வருகிறார். நமக்கு எல்லாம் நல்லா தெரியும், அநாத பையன் சொன்னா கொஞ்சம் ஓரமா நில்லுன்னு சச்சா சொல்லுவார், பெருத்த சொல்லுவாரு, அங்கிட்டு போய் நெல்லு, பிற யோசிக்கலாம். ஒரு புது துணிக்கு கூட, ஒரு அத்தியாவசியமான ஸ்கூல் பீஸுக்கு கூட தயங்கி 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 கேட்ட ஏதாவது சொல்லிடுவாங்களோ என்று யோசிக்கின்ற ஒரு பருவம் அனாதை பருவம். எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறப்பதற்கு முன்பு தந்தை இழக்கிறார், பிறந்த 6 வயது தாய் இழக்கிறார், 8 வயதில் பாசத்தை கொட்டிய அப்துல் முத்தலிப் மரணமாகிறார். 8க்கு பிறகு யார் வளர்ப்பது? யார் வளர்ப்பது? இதுவரை தந்தையும் தாயும், அதன் பிறகு பாட்டனார் செல்வ செழிப்புள்ளவர், காசு பணமும் செல்வமும் செல்வாக்கும் மக்கத்து பேரெல்லாம் பெற்றவர். அப்துல் முத்தலிப் என்றால் எல்லோரும் ஒதுங்கி நிற்பாங்க. ஊரின் தலைவர் அவர். அவர் பக்கத்தில் யாரும் உட்கார முடியாது, நிற்க முடியாது. ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சின்ன பேரை வந்து ஒட்டி நிற்பார். என்ன சொல்லுவாங்க? தள்ளி நில்லு, அவர் ஊர் பெரியவர், அவர் என் பேரம்பா. ஒட்டிக்கொள்வார்கள், ஒட்டிக்கொள்வார்கள். பக்கத்துல வந்து உட்கார்ந்துக்குவார், மடியில உட்கார்ந்துக்குவார். செல்ல குழந்தையா வளர்கிறார். 8 வயசு வரைக்கும் தான் அந்த வாழ்க்கை. 8க்கு பின்னால் யார் வளர்த்துவது? அபூ தாலிப் கை உயர்த்துகிறான், வளர்த்துகிறேன். யார் அந்த அபூ தாலிப் தெரியுமா? அன்றைய நிலையில் நிறைய பிள்ளைகளை பெற்றெடுத்து வறுமை தாண்டவம் ஆடுகிற வீடு, இதுவரை வசித்த வீடு, வசதியான வீடு, இனி போகக்கூடிய வீட்டில் வேலை செஞ்சாதான் சோறு, இல்லாட்டி இல்லை. காசெல்லாம் கொட்டி கிடக்கல, பதவியெல்லாம் இல்லை, செல்வாக்கு இல்லை. செல்வம் செல்வாக்கில் திளைத்த எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வாழ்க்கையை சித்தார்கள். அப்துல் முத்தலிஃபோடு போனா எல்லாரும் அங்கிருக்கிற கண்ணியத்தோடு பார்ப்பார்கள். வாங்குவாங்க, உட்காருவாங்க, கொஞ்சுவாங்க, கொடுப்பாங்க, எல்லாம் செய்வாங்க. ஆனா இனிமேல் 8 வயசுக்கு பின்னால் அபூ தாலிபுடைய இல்லத்தில் வேலை செய்தால் உணவு, இல்லை என்றால் உணவில்லை. இவர் யார்? 4வது 5வது நிற்கக்கூடிய சாதாரணமான ஒரு நபர். அவர் வீட்டில் வாழக்கூடிய ஒரு நிலை. கொஞ்ச நாள் போச்சு. 13 வயசுல சொன்னாங்க அபூ தாலிப், தம்பி படிக்கிறதுக்கெல்லாம் இங்க வேலை இல்லை, நீயும் சேர்ந்து ஆடு மேய்ச்சா 1 அணா 2 அணா கிடைக்கும், வீட்டுல பருப்பு கொஞ்சம் வேகும், வேலைக்கு போறீங்களா, ஆடு மேய்க்கிறீங்களா என்று கேட்கிற ஒரு தோரணையில் அபூ தாலிப் தயங்கி கேட்கிறார். இந்த பையன் சுகமாக வாழ்ந்தவனாயிற்று. கேட்கிற பொழுது எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சின்ன வயதில் குடும்ப பொறுப்பை எடுத்துக்கொண்டு வேலைக்கு போகிறார்கள், ஆடு மேய்க்கிறார்கள். 25 வயசுக்கு முன்னால் ஹதீஜா அம்மையாருடைய வியாபார பொறுப்பை எடுத்து வியாபாரம் செய்கிற அளவு வேலை செய்தால் தான் உணவு என்கிற நிலைக்கு பெருமாள் தள்ளப்படுகிறார்கள். ஒரு அனாதையாய் வாழ்க்கையை தொடங்கி சாதாரண வேலை செய்தால் உணவு என்கிற சாதாரண நிலைக்கு வந்து ஒரு வாணிப பருவத்தை அடைகிறார்கள். இன்னைக்கெல்லாம் சின்ன சின்ன சோதனை வந்துருச்சுன்னா நம்ம மறந்துடுறோம், நம்முடைய இமேஜை மறந்துடுறோம், நம்முடைய சரியத்தை மறந்துடுறோம். ஒரு சின்ன சோதனையில் நாம் துவண்டு போகிறோம். நம்மள என்னவோ உலகமே கைவிட்டு போன மாதிரியும் இனி வாழவே முடியாது என்ற நிலைக்கு வந்துடுறோம். நேற்று கூட இடத்துல சொன்னேன், ரமலான்ல சென்னை ஆழ்வார்பேட்டையிலிருந்து ரஃபீக் என்கிற ஒரு நபர், நம்ம எல்லாம் படிச்சு கண்ணீர் விட்டோம். ஈதுடைய பயான்ல கூட சொல்லப்பட்டுச்சு. ரஃபீக் என்கிற ஒரு ரியல் எஸ்டேட். ஏன் சொல்றேன், பேரை சொல்றேன்னா அவர் வாழ்ந்த வாழ்க்கைக்கும் எடுத்த முடிவுக்கும் சம்மந்தம் இல்லை. நோன்பு வைத்திருக்கிறார். ரமலானுடைய காலத்தில் பெரிய வியாபாரம், நிறைய காசு பணங்களை வாங்கி கொட்டுகிறார், புரட்டுறாரு, அட்ஜஸ்ட் பண்றாரு. எப்படியோ பிரட்டி கிரட்டி வாழ்ந்தாலும் கடன் துரத்துகிறது, சுமைகள் துரத்துகிறது, நிக்க முடியல, ஓடுறாரு ஓடுறாரு ஓடுறாரு. ஒரு அளவுக்கு மேல் தாக்குப்பிடிக்க முடியல, மனசு விட்டுறார். மனைவி என்ன செய்யலான்னு கேட்கிறார். நீங்க தான் சுகபோகமா லண்டன் கூட்டு போனீங்க, எத்தியோப்பியா கூட்டு போனீங்க, நாங்க அனுபவிச்சோம், இருக்கும்போது எல்லாம் அனுபவிச்சுட்டோம், கையில ஒண்ணு இல்லை, என்ன சொன்னாலும் நாங்க ஏத்துக்கிறோம், நீங்க தான் எங்க வாழ்க்கை. அர்ப்பணிக்கிறார் மனைவி. 13 வயதில் 17 வயதில் 2 பிள்ளைகள், பெண் பிள்ளைகள். சரி, இருக்கிற வீட்டை வித்து கடனை கட்டுவோம். கட்டியாச்சு. அதன் பிறகு ஒரு கார் எடுத்து நேரா
திருநெல்வேலியில் போகிறாங்க. ஆத்தங்கரை தர்காவுக்கு போய் நோன்பு திறந்துட்டு தொழுதுட்டு நல்ல இபாதத்தாளிகள் தான் எல்லாம் செஞ்சுட்டு காலையில் அதிகாலையில் இருக்கிற ட்ரெஸ்ஸு பேக்கு என்ன இருந்துச்சோ எல்லாத்தையும் சதக்கா பண்ணுறாங்க. தர்மம் சொல்றாங்க, நாங்கள் நீண்ட தூரம் போக போகிறோம், திரும்ப வரமாட்டோம், எங்களுக்கு தேவைப்படாது, இந்தாங்க பிடிங்க இந்தாங்க பிடிங்க கேட்குறாங்க. வாங்குறோம் கேட்குறாங்க, எல்லாத்தையும் கொடுத்துட்டு போ, என்ன செய்வீங்க, பிள்ளை வச்சிருக்கிறீங்க. இல்லை நாங்கள் நம்ம தூரம் போகிறோம், யாருக்கும் புரியல, நம்ம தூரம் போகிறோம் வரமாட்டோம் நாங்கள் சொல்லி எல்லாம் கொடுத்து விட்டு நோன் வைத்தாரோ என்னவோ தெரியவில்லை, அவர்கள் விஷமருந்தை அருந்தி விட்டு காருக்குள்ளே பெட்ரோலை ஊற்றி ஏற்றிக் கொள்கிறார்கள். 4 பேர் அதே இடத்தில் மரணம். நான் கேட்கிறேன், சோதனை யாருக்குத்தான் இல்லை? இந்த உலகத்துடைய சர்தாரே தோ ஜஹான், ஈருலக தலைவர் சையதுல் கவுனைன், மக்கத்து வேந்தரும் மதீனத்து மாணவியும் முத்து முஹம்மது ரசூலுல்லாஹ் அவர்களுக்கு வராத சோதனையா? பட்டியலிட்டு பார்த்த கண்ணீர் விட்டு அழுவோம். அப்படிப்பட்ட சோதனையிலையும் சாதித்து நின்றார்களே தவிர இந்த நபித்துவம் வேண்டாம், நபுவத்து வேண்டாம், இந்த வேலையை வேண்டாம் என்று ஒரு நாள் கூட நினைத்ததும் இல்லை, விட்டு போகவும் இல்லை. இன்னைக்கு சாதாரண காசு இல்லை, நம்ம உயிர் விட ரெடி. நீட் தேர்வில் தோல்வியா? ஏறக்குறைய 2016 தொடங்கி 2026 வரைக்கும் 27 பேர் நீட் தேர்வில் தற்கொலை பண்ணியிருக்கிறாங்க. வருடத்துக்கு ஒரு நபர் 27க்குள்ள 10 ஆண்டுகளில் சட்டம் இயற்ற 10 ஆண்டுகளில் 27 பேர் மரணம். அப்படின்னு சொன்னா நீட் தேர்வுக்கு மரணம், காதல் தோல்வி என்றால் மரணம், கடன் தொல்லை என்றால் மரணம், தற்கொலை அல்லது கொலை செய்வது, சோதனைகளில் ரொம்ப காலம் போற போக்கு நல்லா இல்லை. மஜ்லிஸ் பொருத்தம் இல்லை. ஆனாலும் சொல்வேன், உங்களுக்கு தெரியும், கேரளாவிலே 13 வயது ஒரு பிள்ளை, அவளுக்கு ஒரு 17 வயது ஒரு பையன் நட்பு, ஐபோன் வாங்கி தரணுமா, ஒரு பைக்கு வாங்கி தரணும்னு பிள்ளைக்கு ஆசை. ஏதோ அவனுக்கு பர்த்டேவா இருக்கும் அநேகமா, பாய் ஃப்ரெண்டுக்கு வாங்கி தரணும்னு ஆசை. வீட்டில் ராதா தாத்தா மட்டும் தனியா இருக்கிறார், உள்ள சொத்து நகை எல்லாம் இருக்கு. பேட்டி சொல்லுது, எங்க தாத்தா தனியா தான் இருப்பாரு, நீயும் நண்பர்களும் உள்ள போய் கதையை நான் சொல்றது கதை இல்லை, 3 நாளைக்கு நடந்தது கேரளாவிலே. நீங்க 3 பேர் போய் கதையை முடிச்சுட்டு எல்லாம் எடுத்துட்டு போயிருங்க, நான் ரூட் எல்லாம் போட்டு கொடுத்துடுறேன், மேப்பெல்லாம் கொடுத்துடுறேன், லொக்கேஷன் அனுப்பிடுறேன், நீங்க வேலையை முடிச்சுட்டு போயிடுங்க. அந்த நகையில் ஐபோன் வாங்கிக்கோ, வண்டி வாங்கிக்கோ. சொந்த தாத்தா கூட பெரிதல்ல, போன் பெரியது, நட்பு பெரியது. ஒரு கஷ்டங்கள் வருகிற பொழுது, ஒரு லாபம் வருகிற பொழுது, ஒரு உண்மையான ஒரு வாழ்க்கைக்கு அப்பாற்பட்டு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற பொழுது, இதோ நபியின் சோதனையும் சொல்கிறேன், சாதனையும் சொல்கிறேன். பெருமான் சல்லாசனம் அவங்களை கொண்டு போய் 3 வருஷம் லாக்டவுன் போடுறாங்க. 1 நாள் 2 நாள் இல்லை, 6 மாசம் நமக்கு வந்த லாக்டவுன். நம்ம என்ன பாடுபட்டோம்? முதல்ல போன் போட்ட டீச்சருக்கு, எப்பத்தான் ஸ்கூல் திறப்பீங்க? 6 மாசம் லாக்டவுன்ல இந்த பிள்ளைகளை சாட்டர்டே சண்டே வச்சு மேய்ச்சதே பெரிய வேடு. வீக்லி ஃபுல்லா வச்சு வீட்டில் வச்சு நாங்க வீக் ஆயிட்டோம்ப்பா, எங்களால முடியல, எப்ப ஸ்கூல் திறப்பீங்க? ஆன்லைன் கிளாஸ் ஓகே, நாட் டன் அப்படின்னு சொல்லி தத்தளிச்சவன் இல்லையா? வியாபாரம் படிச்சு எந்திரிக்க முடியல, 6 மாதம் லாக்டவுன். ஆனா 3 வருஷம் சுஹைபை அபி தாலிபிலே கண்மணி ஸல்லல்லாஹு அவனை போட்டு லாக்டவுன் போடுறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னோடு இருந்தவர்கள், தன்னுடைய மனைவி ஹதீஜா, வயதான ஹதீஜாவில் தொடங்கி தன் குடும்பம், தன்னை ஏற்றுக்கொண்ட ஏழைகள், ஆண்கள், பெண்கள் அத்துணை பேரும் அடைக்கப்பட்டு ஒப்பந்தம் எழுதப்படுகிறது. யாரும் இவர்களோடு பேசவும் கூடாது, வியாபாரம் செய்யவும் கூடாது, கொடுக்கல் வாங்கல் செய்யக்கூடாது, உதவி செய்யக்கூடாது. எல்லாம் எழுதப்பட்டு கஅபாவிலே ஒட்டப்படுகிறது நோட்டீஸ். வெளியூர்கார யாரும் சந்திக்க கூடாது, இவங்களை வியாபாரம் செய்யக்கூடாது இவங்களோட. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமைதியா 3 வருஷ காலம். கடும் சோதனை எப்படி தெரியுமா? சஅத் இப்னு அபி வக்காஸ் சொல்லுவாரு, கடுமையான பசி, பீஷா போலான்னு போய் உட்கார்ந்தேன். நான் போகும் பொழுது பீஷா தெரித்து விழுந்தது. என்னடா என்னமோ கீழ் இருக்கேன்னு பார்த்தேன்.
பீஷா பட்டு தெரித்து விழுகிறது. என்னவோ கீழ் இருக்குது, தண்ணி போய் தெறிக்குது. அப்படி எடுத்து பார்க்கிறேன், ஒரு ஒட்டகத்தோட தோல், ஒட்டகத்துடைய தோல் பழைய தோல் என்று மண்ணுக்குள் புதைந்திருக்கிறது. பீஷாப் செல்ல செல்ல குழிவிழுந்த தோல் வெளியே வருகிறது. நான் பார்த்தேன், சாப்பிடுறதுக்கு ஒண்ணுமே இல்லை, கடுமையான பசி. அந்த தோலை எடுத்து கழுவி அதை ஊற போட்டு அதை அப்படியே மெல்லிசா ஆக்கி அதை நான் திண்டு விட்டு என் பசியை தீர்த்தேன். எப்படிப்பட்ட சோதனை! பால் கொடுக்கிற பெண்களுக்கு வயிறு நிறையவில்லை, தாய்ப்பால் தர இயலாமல் அந்த குழந்தைகள் வீர் வீர் என்று கத்திய சத்தம் மக்கா முழுக்க கேட்டது. ஆனால் கொடூரர்களுக்கு எந்த மனசும் இறங்கவில்லை. ஒரு நபர் மக்காவிலே வாழ்ந்த பெருமானாரின் மீது அன்பு இருக்கிறது, முஸ்லீம் ஆகல. அவர் என்னடா இப்படி செய்யறீங்க, நீயும் பேசினா உள்ள போயிடுவ, மிரட்டப்பட்டது. என்ன செய்வார் தெரியுமா? கதீஜா ரலியல்லாஹு சொந்தக்காரர் கதீஜா அம்மா உள்ள இருக்கிறாங்க, கிழவி உள்ளே இருக்கிறது. எந்த கிழவி தெரியுமா? தனவந்த பெண்மணி. கையை நீட்டினா வேலை செய்யறதுக்கு 4 பேர் ஓடியாருவாங்க. அவ்வளவு காசுள்ள கதீஜா உள்ள பசியோடு இருக்கிறாங்க. ஒட்டகத்துல சாமான வச்சுருவார், நல்லா கட்டிட்டு விரட்டுவார் ஒட்டகத்தை வெளியிருந்து. அது ஓடி போய் அபூ தாலிப் கரவாயில நிற்கும். யார் பக்கம் நிக்குதோ அவங்க எடுத்துக்குவாங்க சாமான்களை. நான் கொடுக்கல, ஒட்டகத்துல வச்சே ஓடி போய் சொல்லுவார். இப்படி ரகசியமாய் உணவு எங்கேயாவது வந்தா வந்ததுதான். அப்படியெல்லாம் இருக்கிற பொழுது இவ்வளவு சோதனையில் என்ன சாதனை தெரியுமா? 3 வருஷம் சஹாபாக்கள் உள்ளத்துல இதுதான் இங்க பாடம். இனிமே என்ன கஷ்டம் வந்தாலும் மார்க்கத்தை விட மாட்டோமே, தீனை விட மாட்டோமே. தங்கள் சஹாபாக்கள் உள்ளத்திலே ஈமானிய வேட்கையை பதித்தார்கள், ஈமானிய உறுதியை பதித்தார்கள். வாழ்க்கையில் இஸ்லாம் ஒரு பாடம் அல்ல மறப்பதற்கு, வேலை அல்ல விட்டுட்டு போவதற்கு. எங்கள் கொள்கை இஸ்லாம். வாழ்ந்தால் முஸ்லிமாக, மரணித்தால் முஸ்லிமாக, வாழ்வது முஸ்லிமாகத்தான் வாழ பிரியப்படுகிறேன் என்று சொல்லி ஒரு மன உறுதியை தந்தார்கள் ஷுஐப் அபீ தாலிப் வாயிலாக. பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழும்போது அபூஜஹல் கேட்கிறான், கஅபாவுடைய வெட்ட வெளியான இடம் தாருன் நதுவாவில் அமர்ந்திருக்கிறான். ஏப்பா உங்களை யார் ரெடி? ரசூல் ருக்கு போவார், ரொம்ப நேரம் நின்று இருப்பார். உங்களை யார் ஒட்டகத்துடைய கழிவுகளை கொண்டு போய் முதுகலை போட்டு விடுவது? எழுந்திருக்க முடியாமல் அவர் தவிப்பதை பார்த்து எல்லோரும் சிரிக்கலாமே, யார் ரெடிங்கிறார்? ஒரு அநீதக்காரன் போய் நேர போய் ஒட்டகத்துடைய தூக்க முடியாம கொண்டு போய் முதுகலை டம் என்று போட்டு விடுகிறான். பெருமானார் எந்திரிக்க முடியாமல் தவிக்கிற பொழுது ஜுவைரியா நேர போவாங்க. ஃபாத்திமா, ஃபாத்திமா, சின்ன பிள்ளை ஃபாத்திமா, உங்க அத்தா வர கஷ்டம் பார்க்க மாட்டியா? நேர ஒடியா ஃபாத்திமா, ஃபாத்திமா, சின்ன பிள்ளை ஒடியாந்து தன்னால் முடியாமல் தள்ளி விட்டு போய் அபூஜஹல் பக்கத்துல கத்துவாங்க, திட்டுவாங்க, படிப்பாங்க, சபிப்பாங்க. பெருமானார் முடியா வந்துருச்சு. ஃபாத்திமா ஒன்னு சொல்ல மாட்டான். வாழ்க்கையில் என்றுமே தனக்கு முன்னால் சபித்தால் பிடிக்காது, திட்டினால் பிடிக்காது, யாரையாவது முறைத்தால் பிடிக்காது. அன்றொரு நாள் பெருமான் அமைதி காத்தாங்க. திட்டு பாப்பா, திட்டு பாப்பா, அவனை இவ்வளவு கஷ்டப்படுத்திட்டானே, என்னால் தாங்க முடியல பாப்பா, திட்டுமா, திட்டுமா சொன்னாங்க. ஃபாத்திமா உதுபாட்ட போவாங்க, நல்லா இருக்க மாட்டேன், செய்பாட்ட போவாங்க, அழிஞ்சு போவாங்க. சின்ன பிள்ளை ரத்தம் கொதித்து விட்டு சொன்ன வார்த்தை அழிஞ்சு போவ நீம்பாங்க. பெருமாள் எந்திரிச்சு ஃபாத்திமா கைப்பிடி சொன்னாங்க, அல்லாஹும்ம அலைக பி குரைஷ், அல்லாஹும்ம அலைக பி அபீ ஜஹல், அல்லாஹும்ம அலைக பி ஷைபா பி உத்பா. லைனா 12 பேரை பெருமானார் வரிசையா எடுக்கிறாங்க. யா அல்லாஹ், குறைஷிகளை விட்டுறாத, அபூஜஹலை விட்டுறாத, உத்பா விட்டுறாத, ஷைபா விட்டுறாத. மகள் திட்டிய பின்னால் பெருமானாரின் அன்பு நாக்கிலிருந்து இரக்கத்தினுடைய ஈரல் குலையிலிருந்து வந்த வார்த்தை கடின வார்த்தை வருகிறது. அந்தளவு சோதனை, அந்தளவு சோதனை. பத்ருடைய போர்க்களத்திலே அத்தனை பேரும் யார் பெயரெல்லாம் பெருமானார் குறிப்பிட்டாங்களோ அத்தனை பெயரும் அத்தனை அடக்கம் மௌத்தானார்கள், கொலை செய்யப்பட்டார்கள்.
கண்ணியமான பெருமக்களே, தங்களால் முடியாமல் போகிற அளவு, தங்களால் தன்னுடைய இரக்கத்திலிருந்து கடின வார்த்தை வருகிற அளவு சோதனை வந்தது பெருமானாருக்கு. அதிலும் நின்றார்கள். இவங்களோட வேலை செய்ய முடியாதுப்பா, நம்மளாம் வேலையை விட்டு போயிட வேண்டியதுதான் அப்படின்னு நிக்கல, அப்படின்னு போகல. மக்காவை துறந்து வேறெங்கு போகல, நின்றார்கள், உரத்து நின்றார்கள். மக்காவிலே 13 ஆண்டுகள், நுபுவத்துக்கு பின்னால் 13 ஆண்டுகள் நின்றார்கள், உழைத்தார்கள், மக்களிடத்தில் சேவை செய்தார்கள். அல்லாஹ் உத்தரவு வந்தது, மதீனாவுக்கு போனார்கள். நான் ஒரு வித்தியாசம் சொல்லுவேன், இறைவன் எப்படியும் தருவான். இறைவனை புரிந்து கொண்டால் சோதனைகளை விளங்க முடியும். மேராஜுக்கு வாங்கினேன். எப்படி மேராஜுடைய பிரயாணம்? பெருமானார் படுத்திருக்கும் போது வந்து கதவை ரோட்டு ஓட்ட பிரிச்சு உள்ள இறங்கி வாங்க போலாம் அப்படின்னு கூப்பிட்டவன ஒரு சின்ன கஷ்டம் கூட இல்லைங்க. நேரம் மேலே ஏறவன நெஞ்சை கழுவியாச்சு, நெஞ்சை கழுவி ஊசி ஈசெல்லாம் போட்டு ரெடி ஆகியாச்சு. மக்காவுக்கு போறோமா இல்லையா, ஊசி போட்டு எல்லாம் ரெடி ஆகியாச்சு. புறாக்கில் ஏறுங்க, புறாக்கில் ஏறி பெரிய ஜம்முன்னு உட்கார்ந்தாச்சு. புறாக்குடைய வாகனம் இங்கே ஒரு காலை வைத்து அங்கே ஒரு காலை வைக்கும் பொழுது எவ்வளவு தூரமோ கடந்து போய்விட்டது. கண்ணெட்டும் தூரம் கடக்கிற ஒரு 8 வைக்கின்ற அளவு கற்பனைக்கு எட்டாத ஒரு உருவம் புராக்கிலே ஏறி பைத்துல் முகத்தஸில் போய் இறங்கியாச்சு. எல்லாத்துக்கும் இமாம செஞ்சாச்சு. மேராஜ் 7 ஏறியாச்சு, 7 வானம் கடந்தாச்சு, அல்லாட்ட போயாச்சு, பேசியாச்சு. திரும்ப அதே போன்று 7 வானம் கடந்து அதே பலஸ்தீன் வந்து அங்கிருந்த மக்கா கொஞ்சம் கூட உடம்பு அலட்டிக்கவே இல்லை, கொஞ்சம் கூட கஷ்டமே இல்லை. இவ்வளவு அல்லாஹ் தருவான். அப்படியே திரும்பி பாருங்களேன், ஹிஜ்ரத்து இது ஒரு பிரயாணம் தான். ஆனா கஷ்டம் எவ்வளவு தெரியுங்களா? எல்லாம் உட்கார்ந்து பேசுறாங்க, நபிகளுடைய வளர்ச்சி அபரிமிதமா போகுது, இனிமேல் தாக்குப்பிடிக்க முடியாது. நம்ம எல்லாம் சேர்ந்து கொண்டோம், யாராவது கொண்டோம்னா அந்த குடும்பத்தின் மேல காலம் பகையாயிடும். ஒவ்வொரு குடும்பத்துல ஒவ்வொரு வாலிபரை கொடுங்க, எல்லாம் சேர்ந்து நபியுடைய வீட்டை சுத்தி நிக்கணும். சுபூதுலைக்கு வரும்போது ஒரு குத்திட வேண்டியதுதான் என்று முடிவுக்கு வரும் பொழுது இறுதி கட்டத்தில் எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவை துறந்து மதீனாவுக்கு போக வேண்டிய நிர்பந்த நிலை ஏற்பட்டது. இரவோடு இரவாய் அந்த மக்கள் கண்ணில் மண்ணை தூய்விட்டு வெளியே போக வேண்டிய நிலை, நிர்பந்த நிலை வருகிறது. சரி போறாங்களே, 3 நாள் சௌர் குகையில உட்கார்ந்து என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். குகையிலே உட்கார்றது கஷ்டம், அது சொகுசு பங்களா இல்லை. எந்திரிச்சா தலைமுட்டும், உட்கார முடியாது, படுக்க முடியாது. 3 நாள். இன்னைக்கு மக்கா போறவங்க பார்க்கிறாங்க சௌர் குகைய, தொழும்போது வெக்க அடிக்குது பயங்கரமா, ஏசி இல்லை, வெக்க அடிக்குது, நிக்க முடியல. அந்த குகையில் 3 நாட்கள் தங்கி பலவேறு கஷ்டங்கள். தன்னை பார்க்க ஒரு ஆளு, உணவு சொல்ல ஒரு ஆளு, பால் கொடுக்க ஒரு ஆளு, உணவு கொடுக்க ஒரு ஆள், வழிகாட்ட ஒரு ஆள், எல்லாம் முடிச்சு அப்படியே தப்பி 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 போகும் பொழுது அபூபக்கர் ரலியல்லாஹு சொல்லுவாங்க, ஒரு நாள் முன்னாடி போவேன், கொஞ்ச நேரம் பின்னாடி வருவேன், கொஞ்ச நேரம் வலது பக்கம் போவேன், இடது பக்கம் போவேன், நபி ஒட்டகத்தை சுத்திக்கிட்டே இருப்பேன். பெருமானார் கேட்பாங்க, என்ன அபூபக்கர் என்ன செய்றீங்க, ஒரு பக்கமா வாங்களே, சுத்திக்கிட்டே இருக்கிறீங்களே. யா ரசூலல்லாஹ், உங்கள் மீது எனக்கு எந்த பாதுகாப்பான என்ன வரமாட்டேங்குது. எவனாவது அங்கிருந்து 100 சிவந்த ஒட்டகைக்கு ஆசைப்பட்டு உங்கள் மீது அம்பெருஞ்சிருவானோ, முன்னாடி எரிஞ்சால் என் மீது படட்டும் நாயகமே, நான் தாங்குகிறேன், நீங்கள் இருக்க வேண்டும் நாயகமே. பயம் வந்துச்சு, முன்னாடி நிற்கிறேன், திடீர் மனசு சொல்லுது பின்னாடி தாக்கிட்டா நான் என்ன செய்வேனோ, பின்னாடி போய் நிற்கிறேன், திடீர் மனசு சொல்லுச்சு வலது பக்கம் தாக்கிட்டா, இடது பக்கம் தாக்கிட்டா. இப்படி சந்தேகத்தோடு, பயத்தோடு, கலக்கத்தோடு அந்த பிரயாணம். திரும்பி பார்த்தா சுராக்கா நிற்கிறார். என்னப்பா, உங்களை பிடிச்சிட்டு போனா 100 ஒட்டகம் கொடுப்பாங்க நாயகமே, கூட வாங்க. உயிரோடோ உயிரற்றோ எப்படி கிடைத்தாலும் 100 ஒட்டகம் கிடைக்கும், எனக்கு 100 பென்ஸ் கார் கிடைக்கும், 100 லட்சம் கிடைக்கும், வாங்கல. பெருமானார் சொன்னார்கள், இவர் கிஸ்ராவுடைய 2 தங்க வளைய தரட்டுமா, போயிடுறியா? அவன் கேட்டார், கிஸ்ரா இன் ஹுர்முஸ், அந்த அரசருடைய கை வழங்கா? ஆமா தர்றேன், உனக்கு கிடைக்கும், நம்புறியா? உங்களை நம்புறேன், வார்த்தையை நம்புறேன், முஸ்லிம் ஆகலே. சரி போயிட்ட. போன பிறகும் பயம் இல்லையா?
450 கிலோமீட்டர் முழுக்க திரும்பி திரும்பி பார்த்து கொண்டு அழுது கொண்டு யாராவது வர்றாங்களா. பாலைவனத்தின் பயம், மண்ணின் பயம், அந்த காற்றின் பயம், புழுப்பூச்சிகளின் பயம், மனிதர்கள் பயம். யோசிக்கிறேன், அல்லாஹ் மிஅராஜுக்கு சொகுசா கூட்டு போயிட்டு வந்துட்டு ஏன் ஹிஜ்ரத்தில் இவ்வளவு கஷ்டம், இவ்வளவு சிரமம் ஏன்? யோசிச்சு பார்த்தா விளங்குது, நாயகமே உங்கள் 63 ஆண்டுகளில் சுகங்களும் வரும், அதிகம் சோகங்கள் தான் வரும். சுகங்கள் ஒரு இரவு கூட இல்லை. இரவுல போறாங்க, இரவுல வர்றாங்க, மேராஜ் முடிஞ்சிச்சு. ஆனா ஹிஜ்ரத் பயணம் நாட்கள் கடந்தது. சோதனைகள் அதிகம் வரும் நல்லவர்களுக்கு, இறை அடியார்களுக்கு, நன்மையை தேடி போகிறவர்களுக்கு, ஹலால் படி வாழ்ற மக்களுக்கு அல்லாஹ் சோதனைகளை வடித்து தருவான். இவைகளில் சாதனை படைக்க வேண்டுமே தவிர துவண்டு போக கூடாது என்பதைத்தான் நபியுடைய வாழ்க்கை தருகிறது. ஒன்றை சொல்லட்டுமா? கொதித்தழுகிற ஒரு நேரம் அது. 2 நேரம் இருக்குங்க. ஒன்னு இருக்கு ஒண்ணுமே செய்ய முடியாம கையை கட்டி போட்ட நேரம், இன்னொருக்கு கையை அவுத்து விட்டு எது வேணாலும் பண்ணிக்கங்க. 2 நபிக்கு அமைந்தது. ஒன்னு என்ன தெரியுமா? ஹுதைபியா ஒப்பந்தம். மக்காவை துறந்து போன பொழுது சொன்னாங்க அபூபக்கர், நான் நம்ப அழுதுட்டு எப்ப தெரியுமா? ரசூல்லா பார்த்துட்டு கூட இருந்துட்டு இந்த மக்காவை துறந்து போகும்போது மக்காவுடைய எல்லை முடிஞ்சு மதீனாவுடைய பார்டர் ஆரம்பிக்குது. அப்படி போன மதீனா, அங்கிருந்து போகணும். பெருமானார் மதீனாவுக்கு வர்ற பாதை வந்தவன திரும்பி நின்றாங்க. பிரயாணம் மாறிடுச்சா, ஐடியா மாறிடுச்சா, அல்லாஹ் சட்டம் மாறிடுச்சா? நான் யோசிச்சேன், ரசூலுல்லாஹ் அங்கிட்ட போகணும், திரும்பி நிற்கிறாங்களே. நின்ற பெருமானாரை கூர்ந்து பார்க்கிறேன். பெருமானார் அழுகிறார்கள், தேம்பி அழுகிறார்கள். சொல் மக்காவை, யா மக்கா, உன்னுடைய பூமி சுத்தமானது. உன்னுடைய பூமி உலகத்தின் எல்லா பூமிகளை விட சிறந்த பூமி, நறுமண பூமி. லவ்லா அன்னி உஹ்ரிஜ்து மா ஹரஜ்து, இவர்கள் மட்டும் என்னை வெளியாக்கவில்லை என்றால் சத்தியம் நான் அந்த ஊரை விட்டு போயே இருக்க மாட்டேன். எனக்கு போக மனசு இல்லை. எப்படி ஒரு காலை எடுத்து வைத்து இனி என் வாழ்க்கை மக்காவிலே இல்லை, மதீனாவில் வாழ்க்கை தொடரும் என்றால் என் ஒண்ணு ஒத்துக்க மாட்டேன். எப்படி போகணும்? அவங்களை கலங்கி நிற்கிறாங்க. யார சொல்லலாம், அல்லாஹ்வுடைய கட்டளை, அல்லாஹ் எத்தனை போக சொல்லி இருக்கிறான். பெருமாள் மனசோராம நிற்கிறாங்க. ஆயத்து இறங்கிச்சு, இன்னல்லதீ ஃபரத அலைக்கல் குர்ஆன் லராதுக இலா மஆத். நாயகமே தைரியமா போங்க, இழந்த நாட்டை உங்கள் கையில் ஒப்படைப்போம், போயிட்டு வாங்க. இந்த ஆயத்துக்கு பிறகுதான் மனசு சாந்தமாச்சு. இந்த நாடு கிடைக்கும் சொல்லிட்டாங்க, இப்ப போகலாம். வாழ்க்கையின் மௌத்து வரை கிடைக்காது இருந்தா போக மனசு வரல, அல்லாஹ் கிடைக்கும்னு சொல்றான், சரி போகலாம் என்று பெருமானார் அழுது கொண்டே மக்காவை பார்த்து பேசிவிட்டு கண்ணீர் விட்டு அழுது விட்டு நாட்டை திறந்து போறாங்கன்னா அவ்வளவு கஷ்டங்கள். இந்த கஷ்டங்களுக்கு பின்னால் ஒரு கனவு, உம்ரா போற மாதிரி கனவு. உடனே பெருமான சஹாபா கட்ட, உங்க கனவு கண்ண போனாமா, எல்லாம் வர்றீங்க, ஒரு 1500 பேர் நாங்கெல்லாம் வரோன்னு சொன்னாங்க. எல்லாம் கூடிட்டு ஆயுதம் தெரிக்கவில்லை, போருடைய எண்ணம் இல்லை, மக்காவை தாக்குற எண்ணம் இல்லை, மக்காவை பிடிக்கிற எண்ணம் இல்லை, வேறு எந்த எண்ணம் இல்லை. கனவில் கண்ட உம்ரா நிறைவேற்றலாம் வாங்கன்னு சொல்லி ஹுதைபியா வரும்போது செய்தி வருது, யாரும் போயிடாதீங்க, மக்காவுடைய எல்லை முழுக்க படை வீரர் நின்று இருக்கிறாங்க, உள்ள போன குத்திடுவாங்க, சண்டை வரும், நாம் அந்த தயாரிப்பிலே வரவில்லையே, நிப்பாட்டுங்கள் பிரயாணத்தை. பிரயாணம் நிப்பாட்டப்படுகிறது. 5 பேர் வந்தாங்க பேச்சுவார்த்தைக்கு. ஒருத்தர் 5 பேர் வர்றாங்க, ஒவ்வொருத்தரும் பேசுறாங்க. கடைசியில பேச்சு முடிவாகுது. என்ன தெரியுமா? திரும்ப போங்க, உம்ரா செய்யாதீங்க, திரும்ப போங்க. இவ்வளவு தூரம் வந்துட்டோமே, இன்னும் கொஞ்ச தூரம் போன, ஒரு 6 கிலோமீட்டர் போனா உம்ரா பண்ணிட்டு போயிடுவேன், நான் ஒன்றும் செய்ய மாட்டேன், நீ கண்ணை பார்த்துக்கிட்டே ஏறி உள்ள போய் ஒரு 7 ரவுண்ட் சுத்தி போட்டு சஃபா மருவால ஏறி போட்டு மொட்டை அடிச்சுட்டு போனா ஏன் வேலை முடிஞ்சு போச்சு, இவ்வளவுதான் உங்களை செய்ய போறேன்ப்பா, ஊருக்குள்ளே வரலப்பா, விடுங்கப்பா. அதெல்லாம் முடியாது, திரும்ப போங்க. போயிட்டு அடுத்த வருஷம் வாங்க, வந்துட்டு 3 நாள் தங்கணும், ஆயுதம் திரைக்க கூடாது, வந்தவனும் போயிடணும்,
1000 நிபந்தனைகள். எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அத்தனை கையெழுத்து போடுறாங்க. சரி சரி சரி. உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு ஆவேசப்படுறாங்க. நபியிட நேர வர்றாங்க. யா ரசூலல்லாஹ் அலஸ்னா அலல் ஹக்கி வஹும் அலல் பாத்தில். நம்மெல்லாம் உண்மையில் தான் இருக்கிறோம், அவங்கெல்லாம் அசத்தியத்தில் இருக்காங்களா இல்லையா? சத்தியத்தில் நாம் இருக்கிறோம், அசத்தியத்தில் அவங்க இருக்கிறாங்களா இல்லையா? பலா, ஆமா, நாம் சத்தியத்தில் இருக்கிறோம், நம் மார்க்கம் உண்மையானது. அவர்கள் வணங்குகிற விக்கிரகங்களும் சூரியன்களும் சந்திரன்களும் ஆதாரமற்றது, அசத்தியமானது. ஆமாம். இரண்டாவது கேள்வி கேட்டாங்க. அலிஸ கத்லானா ஃபில் ஜன்னா வ கத்லாஹும் ஃபின் நார். நம்மள யாராவது கொலை செய்யப்பட்டா சொர்க்கம் போயிடுவாங்கல்ல, அவங்கள கொலை செய்ய நரகம் போயிடுவாங்கல்ல, உண்மைதானே? பலா, நம்முடைய மார்க்கத்தில் யாராவது இன்னுயிர் கொடுத்தால் ஷஹீதாக சொர்க்கம் போயிடுவார், அங்கே எவன் செத்தாலும் நரகம் போகுவான், அது உண்மைதான். இப்ப கேட்டாங்க மூணாவது, லிமத்து உத்தி தனியத ஃபீ தீனா. இதன் மிக ஆவேசமான வார்த்தை. லிமத்து உத்தி தனியத ஃபீ தீனினா. இந்த சத்தியமான மார்க்கத்தில், சொர்க்கத்தை தருகிற மார்க்கத்தில் இருந்து கொண்டு ஏன் இன்னும் தாழ்ந்து போகணும்? கொட்டு கொட்டு குடியணுமா? இது என்ன நிபந்தனை? இது என்ன? எது கையெழுத்து போடுறீங்க? ஆவேசமா கேட்கிறார். இது கையெழுத்து போடுறீங்க, அனிதமா தெரியல. இது உம்ராவுக்கு வந்தவங்க வேணான்னு சொல்லுவாங்க, அதோசவான்னு சொல்லுவாங்க, சருத்து போடுவாங்க, ஏற்றுக்குவீங்களா என்று கேட்கிறாங்க. நபி அவங்க ரொம்ப அமைதியா, அந்த ஆவேசத்துக்கு ஆவேசமா பாரு அப்பெல்லாம் செய்யறானுங்க, கை பாப்பமான்னு சொல்லல, மெதுவா சொன்னாங்க. அன அப்துல்லாஹி வ ரசூலு ஃபலையுலையுனல்லாஹ். அல்லாஹ்வுடைய அடியாரும் தூதரமாகிய நான் இருக்கிறேன், அல்லாஹ் என்னை ஒருபோதும் கைவிட மாட்டான். நீங்க அப்படியே போங்க, இதுதான் கரெக்ட் அப்படின்னாங்க. நான் கையெழுத்து போட்டது கரெக்ட், நம்ம திரும்பி தான் போகணும், அடுத்த வருஷம் தான் வரணும், வந்து 3 நாள் உம்ரா செய்யணும், திரும்ப போகணும், ஆயுதம் தரித்து வரக்கூடாது, இதான் உண்மை, இத கரெக்ட், போங்க அப்படின்னாங்க. அவருக்கு மனசு கேட்கல. நேரா பெருமானாருடைய உற்ற தோழர் அபூபக்கர் போனார். அபூபக்கரே, அதே கேள்வி. அலஸ்னா அலல் ஹக்கி வஹும் அலல் பாத்தில். அலஸ கத்லானா ஃபில் ஜன்னா கத்லாக ஃபின் நார். அதே கேள்வி கேட்டார். சத்தியத்துல நம்ம இருக்கிறோம், அசத்தியத்துல அவங்க இருக்கிறாங்க, பிறகு எதுக்கு தனிஞ்சு போகணும் என்று கேட்கிறார். அவங்க சொன்னாங்க, ஹுவ அப்துல்லாஹி வ ரசூலு ஃபலையுலையுஹுல்லாஹ். அதே வார்த்தை. அவர் அல்லாஹ்வின் தூதர், அவர் அல்லாஹ்வின் நபி, அல்லாஹ் அவரை வீணாக்க மாட்டான், நீங்க போங்கன்னா. யோசிச்சு பாருங்க, இது ஒரு சோதனை. என்ன சாதனை தெரியுமா? இந்த சோதனைக்கு பின்னால் எழுதப்பட்டது 10 ஆண்டுகள் உங்களுக்கும் எங்களுக்கும் போர் கிடையாது, யாரும் எங்கும் பிரயாணிக்கலாம், பயமின்றி பிரயாணிக்கலாம், யார் யார்கிட்ட வேண்டுமானாலும் அல்லாஹ்வை, ரசூலை, மார்க்கத்தை, ஷரியத்தை எடுத்து சொல்லலாம். இந்த வசதி கிடைச்சதுதான், வாய்ப்பு கிடைச்சு பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்ற நாளுக்கு பின்னாடி கைசர், கிஸ்ரா அத்தனை நாட்டுக்கும் தபால் எழுதுறாங்க. இஸ்லாத்துடைய வேர் அன்று விதைக்கப்பட்டு விருட்சமாய் வளர்கிறது. கண்ணுக்கு பார்த்தா சோதனையா தெரியலாம், ஆனால் அது சாதனையின் பிறப்பிடம். இது மாதிரி தான் வாழ்க்கையில கணவன் மனைவி ஒரு இடைஞ்சல் வருது, ஒரு தந்தைக்கும் மகனுக்கு ஒரு பிரச்சனை வருதுன்னு வைங்களேன், அந்த நேரத்திலே சற்று நிதானமாய் சிந்தித்து, இந்த இடத்துல ஏதோ கொஞ்சம் தடுமாடுறமே, இது அல்லாஹ் ஏதோ ஒரு வகையில் நம்முடைய குடும்பத்தின் தந்தையை புரிவதற்கு மகனுக்கு ஒரு வாய்ப்பை, தந்தையின் தியாகத்தை புரிவதற்கு மகனுக்கு ஒரு வாய்ப்பை தருகிறான் என்று புரிய வைக்கத்தான் இந்த சண்டையை போட்டிருக்கான் ரப்புன்னு சொல்லி அத்தா நிதானமா கையாண்டார்னா, மகன் கோபித்து போன மகன் மெதுமெதுவா வந்து, அத்தா உங்களை புரியாம பேசிட்டு அத்தா மன்னிச்சுக்கன்னு சொல்லி அத்தாவுக்கும் மகனுக்குமான இந்த தொடர்பு பலமாகும், பலமாகும். கண்ணியமான பெருமக்களே, உலகத்தில் வரக்கூடாத சோதனை என்ன தெரியுமா? கட்டிய மனைவியின் மீது களங்கம் வருவது. இது மாதிரி சோதனை யாருக்கும் வரக்கூடாது. ஒரு தலைவராய் வீட்டிலிருந்து மக்காவிலே மதீனாவிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற பொழுது தன்னுடைய இளம் மனைவியின் மீது ஒரு சந்தேகத்தை அப்துல்லாஹ் இப்னு உபை கிளப்பி விட்டு போய்விடுகிறார். இதை எப்படி தாங்கினாங்க பெருமானார்?
பொறுமையோடு பொறுமையோடு. ஒன்னும் பதில் சொல்லல, ஒன்னும் பதில் சொல்லல, யார்கிட்டையும் ஆதரவு கேட்கல. தனக்கு வசதிப்பட்டவங்க, அடி இங்க வாப்பா நீ என்ன சொல்ற, பரீரா இங்க வா நீ என்ன சொல்ற, எல்லாம் கேட்டு வீட்டுக்கு போய் ஆயிஷா இப்பெல்லாம் சொல்றாங்க. உண்மையா இருந்தா தௌபா செய், இல்லாட்டி அல்லாஹ் அவனை நிறைவாக்குவான். பொறுமை காத்தார்கள். அல்லாஹ் 10 ஆயத்தை இறக்கினான். காலம் முழுக்க நபியின் குடும்பத்தில் அப்பழுக்கு இல்லை என்பதை அல்லாஹ்வே துதிபாட வைத்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாதனையின் மூலம், பொறுமையின் மூலம். கண்ணியமான பெருமக்களே, இன்னைக்கு உலகத்தில் சங்கடங்களும் கஷ்டங்களும் பிரச்சனைகளும் பொருளாதார ரீதியில, குடும்ப ரீதியில, உறவு ரீதியில, நாடு ரீதியில, சட்டங்கள் ரீதியில நிறைய வருது. இந்த உலகத்தில் சற்று தாமதித்து இந்த சங்கடங்கள் எல்லாம் நம்முடைய சார்ந்த வாழ்க்கைக்கு எதிராக அல்ல, நம்முடைய வாழ்க்கையினுடைய அடுத்த கட்டத்துக்கு நாம் செல்ல இருக்கிறோம் என்பதை புரிந்து கொண்டு வாழ ஆரம்பித்தால், அந்த சோதனைகளை அணுகினால், அறிஞர் சொல்லுவாரு, ஓடுற தண்ணிய கூட சல்லடையில எப்படி தண்ணி ஓடுது, எப்படி அள்ளுறது? கொஞ்ச நேரம் பொறுத்திரிங்க, ஐஸ் கட்டியா மாறட்டும், அள்ளிட வேண்டியதுதான். ஓடுற தண்ணி கூட ஐஸ் கட்டியா மாறிடுச்சுன்னா அள்ளிட்டு போயிடலாங்க. கொஞ்சம் நின்று யோசிச்சு பாருங்க, இது ஏன் வந்துச்சு, எப்படி வந்துச்சு, யாரால வந்துச்சு, தீர்க்க என்ன வழி எனக்கு தெரியல. அனுபவப்பட்ட ஆள் இருக்காங்க, வந்துருச்சு என்ன செய்யலாம் பாய். நேற்று ஒரு பிரச்சனை ஒன்று, சோதனை ஒன்று. ஒரு ஆள் திடீர்னு வந்து கடையில, உங்களுக்கு அரசாங்கம் மானியம் ஒதுக்கி இருக்கு 3 லட்சம் ரூபான்னா, உடனே இவர் அப்பாவி 3 லட்சம் ரூபா அவ்வளோ வேணாம், 1 லட்சம் போதுன்றார். சரி வாங்கன்னு கூட்டு போய் பேங்க்ல உட்கார வச்சு ஃபார்ம் ஃபில் பண்ணி எல்லாம் செஞ்சு போட்டு அந்த அமௌண்ட் வரும்போது தான் அக்கௌண்ட் கொடுத்துட்டாங்க. பேங்க்காரனும் அக்கௌண்ட்டை போட்டு விட்டவொடனே அவளை டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டான். அடுத்த ஆளுக்கு 3 லட்சம் ரூபா ஓடி போச்சு. இந்த ஆள் நிற்கிறார், அஜர்த்து 3 லட்சம் காணாம். ஒரு நிமிஷத்துல கையெழுத்து போட்டு அடுத்த வினாடியில் பணம் காணாம போச்சு. என்ன பண்ணு தெரியல. ஒரு பிரச்சனை வருகிறது, சோதனை வருகிறது. என்ன செய்யணும்? ஏமாந்துட்டோம், களவாடிட்டாங்க, என்ன பண்றது? மார்க்கம் சொல்லுகிறது 2 ரக்காத் தொழுது விடுங்க. மனசு வராது, செஞ்சு பாருங்க, அல்லாஹ் உதவி செய்வான். 2 ரக்காத் தொழுதுருங்க. இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் ஓதி விடுங்க. 3வது அல்லாஹும்ம அஜிர்னி ஃபீ முஸீபத்தி வ அக்லிஃப் லி கைரம் மின்ஹா என்று ஓதுங்கள். சோதனைக்கான அருமருந்து இது. யார் ஒருவர் குழந்தை காணவில்லையா, நகை காணவில்லையா, இன்பம் காணவில்லையா, நிம்மதி காணவில்லையா, வியாபாரம் தொலைந்து போய்விட்டதா, எங்கு குறை வந்தாலும், எந்த சோதனை வந்தாலும் ஒரு துவா தாங்க, இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அல்லாஹும்ம அஜிர்னி ஃபீ முஸீபத்தி வ அக்லிஃப் லி கைரம் மின்ஹா. தாய்மகன் எழுதி வைங்க, இந்த துவா ஓதுங்கள். அல்லாஹ் இழந்ததை விட மிக நிறைந்த ஒன்றை தருவான். உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா, உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா தன் அருமை கணவர் அபூ சலமா மௌத்தானவன, இவர் மாதிரி ஒரு வீட்டுக்காரர் அமைய மாட்டாரு, போயிட்டாரே மனுஷன் என்று அழுகும் பொழுது யாரோ சொன்னாங்க, துஆ ஓது, இவரை விட சூப்பர் ஹஸ்பண்ட் கிடப்பாருன்னு. அந்த அம்மா சொல்லுச்சு, என்ன துஆ ஓத, அபூ சலமா மாதிரி ஒரு கணவர் வாழ்க்கையில வாய்ப்பே இல்லை, நான் என்ன துஆ ஓதுறது? லேசா சொல்லுச்சு. சொன்னாங்க, ஓதி வைகி, கண்டிப்பா கிடைக்கும் பாருங்க. அந்த அம்மா ஓதி வச்சுச்சு. நம்மள மாதிரிதான் அஜர்த்து ஓதும் பாங்க, என்னவோ அஜர்த்து ஓத சொன்னாரு, ஓதி பார்ப்போம். 7 நாள் மனுஷன் ஓத சொன்னாரு, ஓதி பாருங்க, நடந்தா ஓகே, இல்லாட்டி வேற ஐடியாவுக்கு போகலாம். நமக்கு நம்பிக்கை இன்னும் வரமாட்டேங்குது. குர்ஆன் மேல, ஆயத்து மேல, துஆ மேல ஒண்ணு இல்லை. சலவாத்து யார் ஓதுறாங்களோ, அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் நபியில் உம்மி வ அலா ஆலிஹி வ ஸல்லிம் தஸ்லீமா. ஒரு மறதியான பொழுது ஓதினான், நோயின் பொழுது ஓதினான், கடன் பொழுது ஓதினான். கடனுக்காக ஓதக்கூடாது வேறு. ஆனால் இந்த ஸலவாத்துடைய மகிமையில் அத்துணை பரக்கத்துகளும் இறங்கும். 70 வகையான நன்மைகள் நிறைந்திருக்கிறது. இன்னைக்கு சொன்னோம்னா ஓதி பார்க்கலாமே, மனம் இன்னும் நிறைவாக வருவதில்லை. கண்ணியமான பெருமக்களே, உம்மு சலமா ஓதுனாங்க, அல்லாஹும்ம அஜிர்னி ஃபீ முஸீபத்தி வ அஹ்லி கைரம் மின்ஹா.
யா அல்லாஹ் இந்த துன்பத்திலிருந்து என்னை பாதுகாத்து விடு இறைவா, துன்பத்தில் விட சிறந்த பரிகாரத்தை கூட இறைவான் துவா செஞ்சான். திடீர்னு ஒரு ஃபோன் வருது, ஒரு ஆள் வர்றாரு, நாயகம் உங்களை பொன் கேட்கிறாங்க, கல்யாணம் முடிச்சுக்கிறீங்களா? அபூ சலமா மௌத்துக்கு பிறகு கணவர் யார் வருகிறார்கள்? ஈருலக நாயகர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொன் கேட்டு வர்றாங்க. எனக்கு மனைவியா வர்றீங்களா? உம்மு சலமா சொல்லுவாங்க, நான் அன்னைக்கு தான் முடிவு பண்ணனேன், அபூ சலமாவை விட அழகிய கணவர் கிடைக்க மாட்டான்னு யோசிச்சேன். ஆனா பெருமானாரே கணவரா கிடைப்பாங்க துவாவை கொண்டனா என்னால் நம்பவே முடியல. துவாவுடைய ஆத்மீர்த்தமான அந்த பவர். கண்ணியமான பெருமக்களே, சோதனை வரும் பொழுது இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் சொல்கிற குணத்தை வீட்டிலே உருவாக்க வேண்டும். கரண்ட் போனவன இன்னா சொல்லணும், ஒரு நியமத்து போயிருச்சா இன்னா சொல்லணும். பிறகு அல்லாஹும்ம அஜிர்னி ஃபீ முஸீபத்தி ஓதனா அல்லாஹ் தஆலா நிவாரணத்தை பன்மடங்காக அள்ளி தருவார். பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஹுதைபியா ஒப்பந்தத்திலே தோல்வி என்று எல்லோரும் சொன்னார்கள். இல்லை, ஃபதஹன் முபீனா, மிகப்பெரிய வெற்றி என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதையெல்லாம் தாண்டி குடும்பத்தில் பிரச்சனைகளை தாண்டி எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பட்ட கஷ்டங்களும் சிரமங்களும் சோதனைகளும் எதிரடங்காத முறையிலே இப்படி சொன்னாங்க. உஹதுடைய போர்க்களம் நம்ம எல்லாம் பல்வேறு வகையில் கேள்விப்பட்டிருக்கிறோம். உஹதுடைய போர்க்களத்தில் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய நாட்டம் அது. பெருமானாரின் பற்கள் உடைய வேண்டும் என்பதும், 2 கன்னத்தில் 2 வளையங்கள் பதிந்து இரத்தங்கள் கொட்ட வேண்டும் என்பதும், ஒரு பக்கத்தில் இருந்த குழியிலே மல்லாக்காய் விழுவார்கள் என்பதும் அல்லாஹ்வுடைய திட்டம் அது. ஈருலக தலைவர் விழுந்து கிடக்கிறார். அலிவின் கரமல்ல ஓடி வந்து கையை கொடுத்து வாங்க நபியே தூக்குவாங்க. 2 வளையம் உள்ளே பதிந்திருக்கிறது, பற்கள் உடைந்திருக்கிறது. இந்த சோதனையில் பெருமானாரின் வார்த்தை என்னவா இருக்கணும் தெரியுமா? யோசிச்சு பாருங்க. தாயிஃப்ல அடிக்கிறாங்க. என்ன வார்த்தை வந்துச்சு? அல்லாஹும்ம ஃபிர் லி கௌமி ஃபஇன்னஹும் லா யஅலமூன். யா அல்லாஹ் மன்னிச்சிடு, அறியாம செய்றாங்க. என்ன அடி தெரியுமா? கணுக்கால் நொறுங்கி போய் ரத்தம் கீழே வடிகிறது. சாதாரண அடியெல்லாம் கிடையாது. நம்ம காலுடைய கணுக்கால் உப்பி இருக்கிறது, 2 கணுக்காலும் நொறுங்கி போய் ரத்தம் கீழே தெளிக்கிறது. அந்த வழியில் வந்த வார்த்தை மன்னிச்சரியால தெரியாம செய்யறாங்க. ஆனா உஹது போர்ல பல்வடைஞ்சு கண்ணமெல்லாம் காயமான பொழுது வந்த வார்த்தை என்ன தெரியுமா? கைஃப யஃப்லஹு கௌமுன். இவங்கெல்லாம் எப்படி வெற்றி பெறுவாங்க? சொந்த நபியவே அடிச்சு ரத்த களரி ஆக்கிட்டாங்களே. தாயிஃபிலே இறக்கப்பட்ட பெருமானார் இங்கே கோபப்படுகிறார்கள், வார்த்தை விடுறாங்க. எப்படி வெற்றி வரும்? எப்படி உதவி வரும்? வானம் திறந்து இறை ரஹமத் இறங்குமா? பாவங்களுக்கு மன்னிப்பு கிடைக்குமா? நபியை தள்ளிட்டீங்க பூமியில, நபியுடைய பல்ல உடைச்சிட்டீங்க, இரத்த கலரியா மாத்திட்டீங்களே, உங்களுக்கு எப்படியப்பா வெற்றி வரும்? இகழ்ந்தார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு சோதனையில் இரக்கம், இன்னொரு சோதனையில் கடும் கோபம். கண்ணியமான பெருமக்களே, பெருமானாரின் நிலைகள் ஒரே மாறி. நான் சொல்லிக்கொண்டு வருகிறேன். ஒரு நேரம் பெருமானார் கையை கட்டி போட்ட மாதிரி ஹுதைபியாவில் நீங்க ஒன்றும் சொல்லக்கூடாது, நான் சொல்றதுக்கெல்லாம் ஆமா சொல்லணும். இது ஒரு நேரம். இன்னொரு டைம் வாங்கல, மக்காவுடைய வெற்றி 10,000 சஹாபாக்களோடு மக்காவுக்குள்ள வெற்றியா வர்றேன் நினைச்சே பார்க்கல. மக்காக்காரங்க 8 வருஷத்துல பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவை துறந்து 8 ஆண்டுகளில் இவ்வளவு பெரிய படையை தயார் பண்ணி மக்காவுக்குள்ள வந்து வெற்றிவாக சூடுவாங்களா நினைச்சே பார்க்கல. இப்ப கை திறந்திருக்கு. பெருமானார் நினைத்தார், ஒரு அரசராய் ஒரு ஜனாதிபதியாய் நினைத்ததையெல்லாம் செய்ய முடியும். உத்தரவுக்கு இணங்க சஹாபாக்கள் காத்து கொண்டு இருக்கிறாங்க. என்ன சொன்னாங்க தெரியுமா? மக்களை பார்த்து, அல் யௌம் யௌமுல் மல்ஹமா, இன்னைக்கு கரிதிங்கிற நாள், கரிதிங்கிற நாள்.
என்ன செஞ்சீங்க நீங்க எல்லாம்? மக்காவில் வாழ்ற எங்களை ஒன்றும் சொல்லாத எங்களை வீட்டை பிடிச்சீங்க, வித்தீங்க, ஜாமான் எடுத்து வித்தீங்க, எங்களை துரத்தினீங்கல்ல. இன்னைக்கு உங்களை ஒவ்வொருத்தரையா வெட்டு போறோம் பார் என்று ஒரு சஹாபி வாய் விட்டு சொன்னார். மக்கள் எல்லாம் வந்தாங்க, நாயகமே இப்படி சொல்றாங்க, பயமா இருக்கு. பெருமனா சொன்னாங்க, யோமல் மர்ஹமா அன்தும் துலகா லா தஸ்ரீபா அலைக்கும் அல்யௌம். அழுகிய வார்த்தை சொன்னாங்க, இன்னைக்கு யாரையும் பழி வாங்க மாட்டோம், எல்லோருக்கும் விடுதலை. இன்று அன்பு காட்டுகிற நாள். கையெல்லாம் திறந்தா இருக்கு, பழி வாங்க முடியும். வீட்டை இழந்திருக்கிறோம், நாட்டை இழந்திருக்கிறோம், குடும்பத்தை இழந்திருக்கிறோம். எந்த அளவு தெரியுமா? என்னால் மறக்க முடியாத 2 மௌத்து என் வாழ்க்கையில, கண்ணை விட்டு நகராத 2 மௌத்து என் வாழ்க்கையில் என்னைக்கு மறக்க முடியாது. ஒன்று என்னுடைய சச்சா ஹம்சாவை இந்த ஹிந்தாங்கிற பெண் வஹ்ஷியிடம் சொல்லி கொலை செய்து நெஞ்சை பிளந்த அந்த நிகழ்வை என்னால் மறக்க முடியாது. இன்னொரு மௌத்து என்ன தெரியுமா? என் ஆருயிர் குழந்தை ஜைனப், என் மகள் ஜைனப். பெருமானாருக்கு 3 பையன், இப்ராஹிம், காசிம், அப்துல்லா. 3 பேரும் வாழ்ற காலத்திலே மௌத்து. என் கையால என் பிள்ளைகளை பூர தப்பன் செய்யறேன். 4 பொட்டு பிள்ளை, ஃபாத்திமா தவிர்த்து 3 பிள்ளை மௌத்து. ஜைனப், உம்மு குல்சூம் எல்லாம் மௌத்து. யாருக்குங்க வரும்? ஒரு தலைவருக்கு வரக்கூடிய சோதனையா? ஃபாத்திமா, நான் மௌத்தாய் 6 மாசத்துல நீயும் மௌத்து. யாருக்கு நீண்டகால வாழ்க்கையில கிடையாது, சட்டு மௌத்து. என் கையாலே நான் பெற்றெடுத்த பிள்ளைகளை எல்லாம் மண்ணுக்குள் போடுகிற தலைவர் சளைத்து போகவில்லை, திகைத்து போகவில்லை. தைரியமாய் இறைவனின் திட்டத்தை ஏற்று வாழ்ந்தார்கள். எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஜைனப் கர்ப்பத்தோடு இருக்கிறார்கள். மக்காவை தொடர்ந்து மதீனாவுக்கு போகணும். இரவோடு இரவாய் குதிரை மேல் ஏறி உட்கார்ந்து, ஒட்டகத்தில் ஏறி அமர்ந்து கொண்டு ஜைனப் தன் கணவர் அபுல் ஆஸ் அங்கே நிற்கிறார். பார்த்து போயிட்டு வாமா, நான் முஸ்லீம் ஆகல, நான் வர மாதிரி இல்லை, நான் நபிக்கு வாக்குறுத்திருக்கிறேன், என் மனைவி நீ மதீனாவுக்கு போய் தந்தையை சந்திச்சுக்கோ என்று பத்திரமாக மனைவியை வழி அனுப்ப வந்திருக்கிறார் அபுல் ஆஸ். மனைவி ஏறி அமர்ந்திருக்கிறார்கள். நான் ஏன் வரலாறா சொல்றேன்னா, கொஞ்சம் காதிலே போட்டு பிள்ளைகளுக்கு சொல்லுங்கள். இன்றைய சின்ன சின்ன பிள்ளைகள் கூட சின்ன கஷ்டத்தை தாங்கிக்க முடியல. நேற்று பேப்பர்ல பார்த்துருப்பீங்க, 10th படிக்கிற பையன்கிட்ட ஃபோனை வாங்கியாச்சு. எதுக்குடா காலேஜில் ஃபோன் வச்சிருக்கிற, ஸ்கூலில் உனக்கு எதுக்குற ஃபோனு தேவையாடா அப்படின்னு ஃபோனை வாங்கியாச்சு. ஃபோனை வாங்கினவன உயிரே போச்சு அவனுக்கு. எங்கிட்ட ஃபோனை வாங்கிட்டியா? ஃபோன் இல்லாமல் இருக்க முடியுமா? நெட்டு இல்லைன்னு வைங்க, அவன் உயிரே போயிடும். நெட்டு வரமாட்டேங்குது, சார்ஜ் இல்லை, முகமே தொங்கி போயிடும். ஃபோன் எப்போது சார்ஜ் இருக்கணும், எப்போது நெட் இருக்கணும். நெட்டு காலியானவன அத்தான் 1000 ரூபாய் கொடுத்தான். ஏன் தம்பி? படிப்புக்கு தான், காலேஜுக்கு தான்பா. என்ன காலேஜ்? நெட்டு தான். 24 hours 5G ரூஹோடு இருக்கணும். இல்லை மனுஷன் மௌத்தா போயிடுவான். அந்த அளவுக்கு ஒரு ஃபோனை பிடுங்கின பாவத்துக்கு. 10th படிக்கிற பிள்ளை எவ்வளோ வயசுல இருக்கும்? 15 வயசு தான் இருக்கும். 15 வயசு பிள்ளைகளாம் சேர்ந்து ஹெட்மாஸ்டர் வீட்டுக்கு போய் 27 முறை குத்தி விட்டு, சாகடித்து விட்டு, காசு பணத்தெல்லாம் தூக்கிட்டு ஓடுறான்னு சொன்னா இன்னைக்கு மனோநிலை எப்படி இருக்கிறது? உலகத்தை கண்முன்னால் வைக்கிறேன். சர்தாரே நாயகம் சாந்த நபி முத்து முஹம்மது ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கைக்கு முன்னால் இன்னைக்கு இருக்கிற சிறார்கள்ட்ட நிம்மதி இல்லை, பொறுமை இல்லை. இளம் பெண்கள்கிட்ட ஈமானிய வலிமை இல்லை. என்னைக்காவது சொல்லுவாங்க, அந்த வீட்டில் அந்த வார்த்தை சொல்லிட்டாராமே, கேள்விப்பட்டீங்களா அப்படின்றவன, அல்லல்லா அப்படியா, ஏன் சொன்னாரு என்று கேட்ட கீரனூரில் எல்லாம் பேசிக்குவோம். அந்த வீட்டில் ஏதோ ஒரு வீடு, அந்த வீட்டில் அந்த வார்த்தை சொல்லிட்டாராமே என்ற உடனே ஊர்க்காரங்கள்லாம், அல்லல்லா ஏன் முசீபத்தோ, என்ன கண்டுபட்டுச்சோ, அந்த வீட்டில் அப்படி நடக்கணுமா என்று யோசித்த அந்த வார்த்தைக்கு பெயர் தலாக். இன்னைக்கு நிரம்பி வருகிறது.
அதெல்லாம் போய் இன்னைக்கு நம்ம சோதனை என்ன தெரியுங்களா? பொம்பளைய முன்னாடி வந்து நின்று எனக்கு குழு கொடுங்க, நான் வாழ மாட்டேன்னு சொல்ற அவல நிலை. இவள் பிடிக்கல, எனக்கு வேண்டாம் வேண்டாம் என்கிறார்கள். நான் சொல்லட்டுமா? ஒரு பெண் அல்லாஹ்வோடு சண்டை போட்டார். அல்லாஹ்வோடு சண்டை போட்டு சட்டத்தையே மாத்தலாம். பார்லிமெண்ட்ல சண்டை போட்டு ரப்புட்ட மோதி அல்லாஹ் இறக்கி சட்டத்தையே சேஞ்ச் பண்ணி மாத்தி, நான் இப்படித்தான் வாழ்வேன், இவரோட தான் வாழ்வேன், நீ என்ன வேணான்னு சொல்றது? அவரோட சொன்னாரு ஹவுஸ் அப்படின்னு பேர், அவர் பேரு ஹவுஸ்னு பேரு, கோபக்காரர், வயசானவர், நோயாளி, டென்ஷன், அப்படி டென்ஷன். நீங்க அம்மா மாதிரி இருக்கிறான்ட்டாரு, தலாக் விட்டாரு. கண்ணியமானவர்களே, நான் சொல்ல வருகிறேன், இன்றைய கால சூழ்நிலையில் இளம் வாலிபர்கள், இளம் பெண்கள், வயது முதிர்ந்தவர்கள், நான் மூணை சொல்லி முடிக்கணும். இன்னைக்கு இளம் தலைமுறைக்கு செல்போன் பைத்தியம், கிரிக்கெட் பைத்தியம், காதல் பைத்தியம் சோதனையாய் தலையிலே மாட்டி நிற்கிறது. சர்தாரை தெரியவில்லை என்றால், நாயகத்தை புரியவில்லை என்றால், நாயகத்தின் வாழ்க்கை புரியவில்லை என்றால், பிறகு அந்த வாலிபர்களை ஈடேற்றத்தில் கொண்டு வருவது எக்காலத்தில் முடியாது. வாலிப பெண்கள் தலாக்கை கேட்கிறார்கள், அந்நிய ஆண்களோடு பேசுகிறார்கள். நான் ஊர் சொல்லக்கூடாது, பயானுக்கு போகிற ஊரிலே ஒரு தகவல், ஹஜரத் எங்க புள்ள காலேஜ் போயிட்டு ஒரு காரியம் பண்ணிருச்சு, மனசுக்கே ஒத்துக்கல. இது எப்படி மசாயில் கேட்டாங்க. என்ன மசாயில்? எங்க புள்ள ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து சுத்துவா, ஃபர்தாவோட தான் இருப்பா. இன்னைக்கு நம்ம ஃபர்தா இல்லாம கோயிலுக்குள்ள போய் அங்க இருக்கிற எல்லா வணக்கங்களை கலந்து கொண்டு தீர்த்தம் வாங்கி கொண்டு வந்து நிற்கிறான். இதுவெல்லாம் தப்புன்னு இல்லை, சோசியலிசம், இதெல்லாம் வந்து ஃப்ரீடம் அப்படின்னு ஒரு பேர் வச்சு சொல்றா. இவளுக்கு என்ன மார்க்கத்தில் இருக்கிறானா, ஈமான் இருக்கிறதா இல்லையா சொல்லுங்கள் அஜத் கேட்கிறான். இன்றைய நட்பு வட்டாரங்கள், இளம் பெண்கள் எங்கும் போகலாம், யாரோடும் போகலாம், கோயிலுக்குள் உள்ளே கூட போய் வர நிலைகளை கண்ணால் காண்கிறோம் என்றால், இதைவிட ஒரு சோதனை மிகுந்த காலத்தில் நாயகத்தை சொல்லாமல் இருக்க முடியுமா? நாயகத்தின் வாழ்க்கையை சொல்லாமல் இருக்க முடியுமா? கண்ணியமான பெருமக்களே, முதியோர்களுடைய பொறுமையின்மை இன்னைக்கு யாரும் வச்சு பார்க்கணுங்கிறது உண்மை. மகன்கள் பெத்தாவை பார்க்கணும், அம்மாவை பார்க்கணும் உண்மை. அந்த நேரங்களில் முதுமை பருவத்தின் நோய்களில் நாம் அலன்று உலன்று போய்விடக்கூடாது. சொந்த பிள்ளைகளை அனுசரிக்க வேண்டும். அந்த பொறுமை இல்லாததால் மகுனு வேணாம், மகுடு வேணாம், மருமகுடு வேணாம், எவ்வளவு வேணாம், நாங்களாம் சாகுறோம் சொல்லி எத்தனையோ பெரியவர்கள் வாழ்க்கையை தனித்து வாழ்ந்து கொண்டு இல்லை, அனுசரித்து போகலாம், விட்டு கொடுத்து போகலாம், சிலரை மறந்து போகலாம். வார்த்தைகளை மறந்தால் வாழ்க்கை உண்டு, சொற்களை மறந்தால் சொர்க்கம் உண்டு. சில வார்த்தை மறத்தான் செய்யும், யாரும் பேசிடுவாங்க, கண்டு என் புள்ள தானே, என் மருமக தானே, விட்டு விடுங்களேன். நாளை வாழ்க்கை சிறக்கும், நாளை வாழ்க்கை மிகுந்த நந்தவனமாயிருக்கும். இல்லை என்றால் நரகமாய் நாறி போய்விடும். நம் வாழ்க்கையை நந்தவனமாக்குங்கள், நம் வாழ்க்கையை சொர்க்கமாக்குங்கள். சோதனை வந்தவன ஒரு சின்ன கல்லு சோதனை கண்ணுக்கு ஒட்டி வச்சு வந்த சோதனையே நினைச்சிட்டு இருக்காதீங்க, தள்ளி வைங்க. இது என்ன கள்ளம் தெரியும், கல்லை ஒட்டி வைத்தால் கண் மறைத்து விடும், கல்லை தள்ளி வையுங்கள். இது என்ன சோதனைப்பா, ஏன் வந்துச்சு? இதுதான் காரணமோ, சரி விடுத்து விடுங்கள். சோதனை பறந்து போய் நீங்களாக இருப்பீர். இல்லை என்றால் வார்த்தை விடுவோம், அதிகாரம் தொய்ப்போம், பிறகு ஒற்றுமை குறைந்து போகும். கண்ணியமான பெருமக்களே, வாழ்கிற வாழ்க்கையில் வள்ளல் நபியின் சோதனைகளை எல்லாம் பெருமானார் ஒரு பக்கம் ஹுதைபியாவில் அமைதியாயிருந்து ஒட்டுமொத்த உலகத்திலும் இஸ்லாத்தை சேர்த்த சாதனை, ஒரு பக்கம் தாயிஃபிலே அடிவாங்கி அமைதியாயிருந்து அந்த நாடே முஸ்லிம் ஆவதற்கு அன்பை கொடுத்த அந்த சாதனை, பிறகு ஃபதகுல் மக்கா வெற்றியிலே அனைத்து பேரை மன்னித்து விட்டு மன்னிக்கும் மனப்பான்மைதான் மனித குணம் என்று உலகத்திற்கு காண்பித்து 10,000 பேராய் வந்து 1,00,000 பேராய் இஸ்லாம் மாறிய வரலாறு
மன்னித்த காரணத்தினாலே. இவைகளெல்லாம் பெருமானாருடைய சாதனை. பெண்கள் தலை காட்ட முடியாது, அந்த பெண்களை வெளியேற வைத்து இல்மை தந்து பெண்களுக்கான சாதனை, சிறுவர்களுக்கான சாதனை, இல்மில் சாதனை என்று எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையிலே அவர்கள் வந்த பொழுது மக்கா இருண்டிருந்தது, மக்கா அறியாமையில் திளைத்திருந்தது. அவர்கள் மௌத்துக்கு பின்னால் மக்கா ஒளிர்ந்தது, மதீனா ஒளிர்ந்தது, நல்ல விஷயங்கள் பறந்திருந்தது, வாழ்க்கையில் விழிப்புணர்வு விழித்திருந்தது. எல்லா மக்களும் மக்களோடு மக்களாய் சங்கமித்து வாழ்ந்தார்கள், எல்லோரோடு விட்டு கொடுத்து வாழ்ந்தார்கள். எந்த அளவு சொன்னா, நானும் நீயும் யார் என்று வாழ்ந்தவர்கள் நானும் நீயும் ஒன்றுதான் என்று சங்கமித்து வாழ்கிற ஒரு அற்புதமான வாழ்க்கை சொந்தக்காரர்களாக அவர்களை மாற்றினார்கள். பெருமானார் மௌத்து வரை சொன்ன வார்த்தை, ஒற்றை வார்த்தை இதுதான், சொல்லி முடிப்பேன். அன்பர்களே, சகோதரர்களே, சஹாபா பெருமக்களே, ஊசிக்கும் பித்தக்குவல்லாஹ். ஒரே வார்த்தை இதுதான், ஊசிக்கும் பித்தக்குவல்லாஹ். பெருமானார் அவர்கள் மதீனாவில் நுழைகிற முதல் நாள் சொன்ன வார்த்தை, மௌத்து பொழுதும் சொன்ன வார்த்தை ஒரே வார்த்தை தான், ஊசிக்கும் பித்தக்குவல்லாஹ். இறைவனை அஞ்சிக் கொண்டு வாழுங்கள். இரண்டாவது வார்த்தை, யாருக்கும் தொந்தரவோடு வாழ்ந்து விடாதீர்கள், 4 பேருக்கு நல்லது செய்யுங்கள். மூன்றாவது வார்த்தை, இறை தொடர்பை சரி செய்தால் உங்கள் வாழ்க்கையின் தொடர்பு சரியாகும். இந்த 3 முத்தான வார்த்தைகளை பெருமானார் சொல்லாமல் எந்த பயானும் பார்க்க முடியாது. இறையச்சத்தை போதிக்கிற தன்மை, பிற மக்களோடு நடந்து கொள்கிற தன்மை, இறைவனுக்கும் நமக்குமான தொடர்பு, இந்த 3 முத்தாய்ப்பாக எம்பெருமான் ஸல்லல்லாஹு வைத்தார்கள். அந்த 3 முத்தாய்ப்புகளின் வாழ்க்கையை வைத்து சோதனை வரும் பொழுது இறையச்சத்தை முன்வையுங்கள், இறை உதவியை முன்வையுங்கள், 4 பேர் நலம் பெற வேண்டுமே முன்வையுங்கள். சோதனைகள் எல்லாம் சாதனைகளாக மாறும். வல்லவன் அல்லாஹ் அப்படிப்பட்ட உயர்ந்த வாழ்க்கைக்கு சொந்தக்காரர்களாக அலம் ஆக்குவானாக. உள்ளங்கள் திடமுள்ளவர்களாக, மன உறுதி உள்ளவர்களாக அல்லாஹ் நபியின் வாழ்க்கையின் மூலமாக நம்முடைய உள்ளங்களை பதப்படுத்துவானாக, பக்குவப்படுத்துவானாக. இன்றிருக்கிற இளைஞர்கள், வாலிபர்கள், வாலிப பெண்கள், முதியோர்கள், நோயாளிகள், கடன்பட்டவர்கள், யாரெல்லாம் சோதனையில் மாட்டி இருக்கிறோமோ அத்துணை பேர்களும் பொறுமையை கொண்டும் சகிப்புத்தன்மையை கொண்டும் அல்லாஹ்விடத்திலே தேடுவதை கொண்டும் சோதனைகளை மாற்றினால் நிச்சயம் சாதனை பிறக்கும். வல்லோன் அல்லாஹ் அந்த உயர்ந்த ஒரு சாதிக்கிற தன்மையை நமக்கெல்லாம் தந்து இந்த ஊரிலே ஒற்றுமையை மேலோங்க செய்வானாக. எல்லா இல்லங்களிலே, எல்லா உள்ளங்களிலே இன்பத்தை, நிம்மதியை, பொருளாதார வசதிகளை தந்தருள்வானாக. யாருக்கு திருமணமாகவில்லையோ திருமணமாகும் பாக்கியம் தருவானாக. யாருக்கு திருமணமாகி குழந்தை பாக்கியம் இல்லையோ குழந்தை பாக்கியத்தை நசீபாக்குவானாக. யார் நோயாளிகளாக வீடுகளிலே, மருத்துவமனைகளிலே இருக்கிறார்கள் உடனடியாக டிஸ்சார்ஜ் ஆகும் பாக்கியம் தருவானாக. யாரெல்லாம் தொழில் துறைகளை முடங்கி இருக்கிறார்களோ, கடன் பட்டு இருக்கிறார்களோ, அந்த கடனை விட்டு சீக்கிரமாய் வெளியே வந்து, வட்டியை விட்டு வெளியே வந்து நன்கு சுகமோடு பிறருக்கு கொடுக்கிற அளவு தனவந்தர்களாக வாழும் பாக்கியத்தை அல்லாஹ் நசீபாக்குவானாக. இந்த பள்ளி வாசலை, நிர்வாகத்தை, மக்களை, இந்த ஊரை, எங்களுடைய இந்த ஊரை அல்லாஹ் கபூல் செய்து நல்ல மழை பெய்து முசீபத்துகளை அகற்றி சந்தோஷமான ஒற்றுமையுள்ள ஊராய் அல்லாஹ் ஆக்கி உலகத்தின் எல்லா ஊர்களுக்கும் கீர நூர் என்கிற நூரை அல்லாஹ், கீர நூரை அல்லாஹ் பிரகாசப்படுத்துவானா என்று துஆ செய்து வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். வஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.